ஹாய் ஹலோடா. போன பாட்டு நான் அப்லோட் பண்ணையில பாதியோட நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தனால நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. அதனால தான் நேத்து நான் உங்களுக்கு போஸ்ட் வேற போட்டேன். என்னால முடியலடா அப்டின்ட்டு. அப்படி இருந்தும் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இல்ல எதுவுமே பண்ண மாட்றீங்க. ஜேகேவுக்கு பண்ணா வீக்கு போடுங்க, வீக்கு போட்டா ஜேகேக்கு போடுன்றீங்க. ஆனா நான் போட்ட வீடியோவுக்கு எந்த ரிப்ளையும் வரமாட்டுது. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஓகேடா. போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். தயாங் தான் அதுன்னு தெரிஞ்சிருக்கும்டா. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சண்டை போட்டிருப்பாங்க. தயாங்க வீட்டை விட்டே அடித்து விரட்டியிருப்பாங்க. உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிருப்பீங்க. உங்கள் அப்பா காலேஜுக்கு போயிருப்பாரா. நீங்கள் உங்கள் நீஸை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுருப்பீங்க. அதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. மச்சான் தயாங்கா எங்கடா இருக்க? ஃபோனையாவது எடுடா ப்ளீஸ் மச்சான், எங்கடா இருக்க? தோணுதான்டா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்களும் தேடுறாங்க, போகிற இடம்லாம் தேடுறாங்க. பட் தயாங்க இல்லையே இல்லை. டேய் ஜானு, அவன் எங்கடா போயிருப்பான்? தெரிலடா, எங்கே போனான்னு தெரில. கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். மச்சான் எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. இல்லை ஜானு, தயாங்க பற்றி அவங்களுக்குலாம் தெரியும்லடா. அவன் மேலே கை வச்சாவே அடுத்த செகண்ட் கையை உடைச்சிருவான்டா. ஆனால் அவனை அப்படி போட்டு அடிச்சதுக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அமைதியானுட்டான்டா. மச்சான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மச்சான் இங்கே தான் இருப்பான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ காலேஜில் தான் உங்கள் அப்பாவும் காலேஜுக்குள்ளே தான் என்ட்ராங்க. தயாங்கோட பாதி கேங் தான்டா இங்கே நிற்கிறாங்க. உங்கள் அப்பா அதையும் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அதில் தயாங் இருக்கான், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அவங்க யாருமே இல்லை. அவரும் காலேஜுக்குள்ளே தாண்டா போகிறாரு. இந்த சைடு உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்காங்க. நைட்டு முடிச்சு தானடா இருந்தாங்க. உங்களுடைய மூர்னிங் சவுண்டு அவங்களுக்கு நல்லா புரியுது. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டு தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் ஏன் இப்போ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் புரியுது. நேற்று இருந்தது ஓகே தான். ஆனால் அது இவன் சொல்கிறனால தான் அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் நினச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி குழப்பத்தோடே இருக்காங்க. ஆனால் இன்னமும் அழுதுகிட்டு தாண்டா இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கோட அம்மாவுக்கு தாண்டா டோர் வாசல்லே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தயாங்கோட சிஸ்டர் தான் வரா. அம்மா, என்னம்மா பொண்ணுக்காண்டி வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கா? புதுசாக இருக்கு. அம்மா, மகளை வரவேற்கிறியாம்மா? அடி போடி, இன்னும் உன் அண்ணன் வரவே இல்லடி. என்ன அவன் வரலையாப்பா? அண்ணி, உன் அண்ணனே வரல, அப்புறம் எப்படி உன் அண்ணி வருவா? ஐயோ, எதுக்குமா அண்ணியை ஊருக்கு அனுப்பிவிட்ட? இவ ஒருத்தி சும்மா இருடி. உங்கள் அப்பா வந்து என்னை திட்ட போகிறாரு. எதுக்குமா? இன்னைக்கு அவனுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் ஃபைனல் இயர் போகிறான். ஃபர்ஸ்ட் நாளே அவன் வரல. சுச்சு போச்சு, செத்தானா? மாட்டட்டும். என்னை எப்படி அடிப்பான்? கொல்லவாண்டே, அவன் சொல்கிற மாதிரி நீ கொல்லவாண்டி தாண்டி. அம்மா என்ன? போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. சரி அப்படின்ட்டு அவளும் பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் போகிறான். டைம் ஃபோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. எடுக்கவே மாட்றான். டைமை பார்க்குறாங்க 6 o'clock. தோனுக்கும் கால் பண்ணுறாங்க. அவனும் எடுக்க மாட்றான். இந்த பையன் எடுக்காமல் இருக்கான். நான் கால் பண்ணால் எடுத்துருவானே. ஓ, அவன் சொல்லியிருப்பான், அம்மா எனக்கு எடுக்குதுடா, நீ எடுக்காதடா அப்படின்னு. எல்லாம் பிளான் பண்ணி தான் இருக்காங்க போல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் இவங்க அப்பாட்ட சொல்லி நான் எப்படி சமாளிக்கிறது? ஐயோ ராமா. உங்கள் அம்மா தான் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. எந்த சவுண்டும் கேட்கலடா. அதனால லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா டோர் அவங்க தான் லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் லாக் பண்ணலடா. பார்க்குறாங்க, பெட்டில் அப்படியே தூங்கிட்டீங்க. பார்த்தா ஃபுட் அப்படியே இருக்குது. தண்ணி கூட கொடுக்காம தூங்கிட்டீங்க. உங்களை பார்க்குறாங்க, அவ்வளோ டல்லாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. டோரு தாண்டா நாக் ஆகுது. உங்கள் அம்மாவும் இந்த சவுண்டு கேட்டு வெளியில் போகிறாங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒய் நிங்கடி. தூங்குறாங்க. ஆனால் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்னாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுகிறா. என்னை தனியாக விடுங்க அப்படின்றா. சரி, ஃபுட்டு சமைச்சிட்டு வா. ஆல்ரெடி சமைச்சிட்டேங்க. சரி, பிளேட்டில் எடுத்துகிட்டு வா, நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. தோனோட அம்மா தாண்டா, என்ன அந்த பையனை இன்னும் காணோம்? வாசல்லே நிற்கிறாங்க. அப்போ ஜானும் தோனும் விஷ்ணுவும் தாண்டா தோனையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களே எல்லா இடத்தையும் பார்த்துருப்பாங்க. பட் தயாங்க இருந்திருக்க மாட்டார். காலும் எடுத்திருக்க மாட்டார். தோனு, காலேஜ் தானடா போனேன். என்னடா ரோட பிச்சை எடுத்த மாதிரி வர்ற? மா தள்ளுமா. என்னடா கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை. தோனும் உள்ளே போயிடுறான். அவங்க அம்மா
ஃபோனே பார்க்குறாங்க. எப்பயும் அவன் டென்ஷனாகவே இருக்க மாட்டான். ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு போவான். ஆனால் இவன் எப்படி போகிறான். விஷ்ணுவும் ஜானும் போயிடுறாங்கடா. அப்பாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ரூமுக்கு தாண்டா வர்றாங்க. உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காடுறாங்கடா. உங்கள் அம்மா தான் ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு உங்கள் அப்பா கையிலையும் கொடுக்குறாங்க. உங்கள் அப்பாவும் வாங்குறாங்க. ஒயன் ஒயன்மா எந்திரா, காலையிலேருந்து ஏன்டா அப்படி சாப்பிடாம இருக்க? ஒயன் எந்திரிமா அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் தாண்டா ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்க. நீங்களாம் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் முழிக்க முடியல. ஏன்னா அழுது உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் முழிக்கவே முடியல. கண்ணே ஒரு மாதிரி எரியுது. ஒயன் எந்திரிடா, ஏன்டா இப்படி படுத்திருக்க? அப்பா ஏம்மா என்னம்மா? அப்படின்னு உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அழுகாதடா, ஒன்றும் இல்லை. அப்பா இருக்கேல்ல, அம்மா இருக்கேல்ல, எதுக்கு அழுகுற? நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீ அழுகக்கூடாதுடா. எந்திரிம்மா, ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்றா. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கு. உடம்பு என்னமாகிறது? இல்லைப்பா, எனக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லாதம்மா ப்ளீஸ். அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஒரு வாய் மட்டும் சாப்பிட்றா, அப்பா ஊட்டி விட்றேன். உங்கள் அப்பாவும் உங்களுக்கு தாண்டா ஊட்டுறாங்க, நீங்கள் வேணான்றீங்க. ப்ளீஸ்டா அப்படின்ட்டு உங்களுக்கும் கூட்டுறாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா கண்ணிலையும் டியர்ஸ் வருது. உன்னால் பார்க்க முடியல, எல்லாம் என்னட்டு தான் அப்படின்ட்டு. அப்பா நீங்கள் அழுகாதீங்கப்பா. நீங்கள் எப்போ அழுகிறீங்க? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உங்கள் அப்பா கண்ணையும் துடைக்கிறீங்க. அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா? அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீயே சாப்பிடாத போது நாங்கள் எப்படிம்மா சாப்பிடுவோம்? ஏப்பா ஏம்மா, என் பொண்ணு பட்னியாக இருக்கையில் எங்களுக்கு மட்டும் எப்படிடா பசிக்கும்? உன்னை விட எங்களுக்கு எதுவும் முக்கியம் இல்லைடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா கண்ணில் டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா நான் சாப்பிட்றேன்ப்பா, கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த பிளேட்டை வாங்கிக்கிறீங்க. அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு வாங்க, உங்களுக்கு போட்டு வாங்கம்மா, நான் சாப்பிட்றேம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சாப்பிட்றீங்க. அம்மா போங்கம்மா. உங்கள் அம்மாவும் போகிறாங்கடா. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிளேட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்கப்பா. இல்லைம்மா நீ சாப்பிடு, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்கடா. இந்த சைடு தயாங் தாண்டா வீட்டில். அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. தயாங்கோட அப்பா தாண்டா கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு பைக்லேயும் உள்ளே வர்றாரு. பார்த்தா கார் இல்லை. என்ன தயாங் இன்னும் வரலையா என்ன? இல்லை அகெயின் போயிட்டானா? அவரும் பைக்கை தாண்டா ஸ்டாப் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. ஐயோ வந்துட்டாரே, நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, என்ன இப்படி மாட்டி விட்டானே. தயாங்கோட அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. தயாங்கோட அம்மாவும் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கடி உன் பிள்ளை? தோனி கேட்டா மனுஷன். ஏய் உன்னை தாண்டி காதில் விழுகலை. எங்க உன் பிள்ளை? ஐயோ இன்னும் வரலங்க. என்ன வரலையா? ஆமாங்க, கால் பண்ணேன் எடுக்கலை. அப்போ அவன் காலேஜ் போலையாடி? இல்லைங்க, முதல் நாளே லீவை போட்டால் நல்லா விளங்குண்டி. தயாங்கோட அப்பா தாண்டா தயாங் கால் பண்ணுறாங்க. ஏன்டி உன் பிள்ளை எடுக்க மாட்றான்? தெரியலையே, என்னாச்சுன்னு வேற தெரிலங்க, காலையிலேருந்து எடுக்காமல் இருக்கான். எனக்கு கால் பண்ணா அந்த பொண்ணு நம்பர் தெரியாதே. ஐயோ ப்ரொஃபஸர் நம்பரும் தெரியாதே. எங்க ஒரு அட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? டைம் என்னடி 9 o'clock ஆச்சு. இந்த டயத்தில் போய் கதை தட்டிக்கிட்டு இருக்கவா? பொண்ணுங்க அவள் சாப்பிட்டு தூங்கிட்டா. சரி போ. அப்பா நல்ல விலைக்கு கத்தலை. தயங்கோட அம்மா தாண்டா அவர் பேக்கை வாங்கி வச்சுட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. கிச்சனில் தாண்டா ஃபுட்லாம் எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. என்ன நம்ம புள்ள கால் பண்ணால் எடுத்துருவானே, ஆனால் ஏன் எடுக்கலை? ஓ டே தயாங், பொண்டாட்டி வந்தோன்னா அம்மாவை மறந்துட்டேல, வந்து வச்சுக்கிறேன்டா, வருவேல அப்போ பார்த்துக்குறேன். தயாங்கோட அப்பா வந்துடுறாங்கடா. தயாங்கோட அம்மா தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றாங்க. ஏய் நாளைக்காவது இங்கே வந்துடுவாங்க. சரி சரி அப்படின்னு தாண்டா அவங்களும் சாப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் தாண்டா சாப்பிட்ருப்பீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா தாண்டா உங்களை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணு கலங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதை அவங்க அப்பாவும் நோட் பண்ணுறாங்க, அவங்க அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒயின் தூங்குடா, அப்பா அம்மா இங்கே தான் இருக்கோம், ஒன்றும் இல்லை உங்களையும் தூங்க வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கடா. அப்படியே உங்கள் அம்மா அப்பாவும் எந்திரிச்சு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அவங்க இருக்கிறனால நீங்கள் தூங்குற மாதிரி
கண்ணை மூடி இருந்தீங்க. பட் உன்னால் தூங்கவே முடியல. அழுக தான் வருது. இன்னமும் அவளோட ஷர்ட்டை தான் போட்டிருக்கீங்க. உங்கள் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற சவுண்டு மாதிரி கேட்குதுடா. நீங்கள் எப்படியோ நைஸ்னா அப்படி அப்படியே கீழே படுக்கிற மாதிரி படுத்துக்கிறீங்க. உங்கள் கொலுசு சவுண்டு கேட்காத மாதிரி. உங்கள் அம்மா தான்டா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் தூங்குறீங்கன்னு உங்கள் பக்கத்துலேயே வர்றாங்கடா. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் தூங்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் தான் வேணாம்மா ப்ளீஸ் நானே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால உங்கள் அம்மாவும் போயிருப்பாங்க. இருந்தாலும் மனசு கேட்காம தான்டா உங்களை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்ட்டு ஒரு குட்டி லைட்டு தாண்டா போட்டு விட்றாங்க. ஒரு டிம் லைட் மாதிரி உங்கள் ஃபோர்கட்டையும் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு தூங்குமா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்கட்டில் தாண்டா கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஒரு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிவிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா என்னால் எப்படிம்மா நிம்மதியாக தூங்க முடியும்? என்னால் முடியலம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப வலிக்குதுமா. என்னால் முடியல. உங்கள் கண்ணில் இருந்து ட்ராப்ஸ் அப்படியே படிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அழுகுறீங்க ஒரு மாதிரி. இப்படியே 1 hour பாஸ் ஆகுதுடா. கொஞ்ச நேரத்துலேயே நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அம்மா என் ஸ்கர்ட்டுக்கான எங்கே போட்டேன்? அங்கே பாருடி, அங்கே தான் இருக்கும். நான் பார்த்தேன், எங்கே மடித்து வச்சேன்? மடிக்கலடி, டைம் ஆச்சுடி. உங்கள் அப்பாவுக்கு வேறு நான் ஃபுட் கொடுக்கணும். எனக்கும் தான் டைம் ஆச்சு. இது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மடிக்கலை. உன் அண்ணனோட ரூமில் தான் போட்டிருந்தேன். அதில் எதுவும் ஸ்கர்ட் கிடக்கான்னு பாருடி. ஹோ அப்படின்ட்டு அவளும் போகிறா. ஓப்பன் பண்ணுறா. டே அண்ணா, ஒரு நாளுக்கு கூட உங்க கூட சண்டை போடாமல் இருக்க முடியலடா. தயங்கோட ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இனிமே அண்ணியோட ஃபோட்டோவும் எடுத்து இந்த வாலில் பிக் பண்ண சொல்லணும். பெட்டில் பார்த்தா அவனோட ட்ரெஸ் கிடக்கு. இதில் அவன் ட்ரெஸ் மட்டும்தானே இருக்குது, ஏன் ட்ரெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தாண்டா ஒரு மாதிரி கிளச்சி பார்க்குறா. இந்த இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு வெளியிலே வர்றா. என்னடி ஸ்கர்ட் எடுத்துட்டியா என்ன? எடுத்துட்டேன். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிம்மா, எனக்கு ஃபுட்டு எடுத்து வைங்க. இதெல்லாம் ரெடியாக இருக்குடி, வந்து கொட்டிக்க. அம்மா உன் பையன் மாதிரியே சொல்கிறா. இருக்கு, ஒரு நாளைக்கு பாரு. அவளும் போயிடறான். தயங்கோட அப்பா தாண்டா. சென்னடி, உன் பிள்ளைக்கு கால் பண்ணியா என்ன? காலைல எந்திரிச்சோடனே அவனுக்கு தங்க கால் பண்ணேன். பட் எங்கே போகுது, எடுக்க மாட்டான். டைமை பார்க்குறாங்க, 8 மணி ஆக போகுது. என்ன இன்னைக்கும் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு ஐடியாவில் இருக்கானா என்ன உன் பையன்? எங்க அப்படிலாம் இருக்காது. அப்புறம் இன்னும் எதுக்கு கால் எடுக்காமல் இருக்கான் அப்படின்ட்டு தயங்கோட அப்பா தான்டா கால் பண்ணுறாங்க. எங்கே போய்கிட்டே இருக்கு, எடுக்கலை. டைமை பார்க்குறாங்க. ஓ, எங்கடி என் பொண்ணு? அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் கூப்பிடு. சரிங்க அப்படின்ட்டு தயங்கோட அம்மாவும் போகிறாங்க. என்னடி பண்ணுற? முடிச்சிட்டேன் அப்படின்னு தாண்டா அவள் பேக்கோடு எடுத்துகிட்டு வர்றா. உன் பொண்ணுக்கு ஃபுட் எடுத்து வை. தயங்கோட அம்மாவும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. சீக்கிரம் சாப்பிட்றா, அப்பா போய் உன்னை விட்டுட்டு வரேன். சரிப்பா அப்படின்ட்டு அவளும் சாப்பிட்றான். எங்க நீங்கள்? நான் அப்புறமா சாப்பிட்றேன். எங்கே உங்களுக்கு டைம் ஆச்சு? நான் தான் சொல்கிறேன்ல. தயங்கோட அம்மா அமைதியாயிடுறாங்க. தயங்கோட சிஸ்டர் தாண்டா, என்னாச்சு அப்பா கோவமாக இருக்காரு. அவளும் வேகமாக சாப்பிட்டு கையை தாண்டா அங்கேயே கழுவிடுறா. பேக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு தயங்கோட அப்பா வெளியில் போகிறாங்க. அவளும் போய் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறான். இந்த சைடு உங்கள் வீட்டில் தாண்டா உங்கள் அம்மா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ப்ரெஸ்அப் ஆகிட்டு அவர் பேக் எடுத்துண்டா டைனிங் டேபிளையும் வைக்கிறாரு. உங்கள் ரூமை பார்க்குறாரு, பார்த்தா லாக்கில் தான் இருக்குது. உங்கள் அம்மா தாண்டா டைனிங் டேபிளையும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. என்னங்க, என்ன சீக்கிரம் கிளப்பி கூட்டிகிட்டு வா. எங்கே? சொன்னதை மட்டும் செய்டி. உங்கள் அம்மா உங்கள் ரூமை தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் லேட் நைட்டை தான் தூங்கியிருப்பீங்க. உங்கள் பக்கத்துலேயே வர்றாங்க. எந்திரிமா அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரையும் ஒரு மாதிரி டேப் பண்ணுறாங்கடா. நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா? அப்பா வெளில கூப்பிட்றாங்கடா, எந்திரிடா. நீங்களும் எந்திரிக்க முடியல, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கடா. நீங்களும் எந்திரிச்சு பெட்டில் உட்காடுறீங்க. எதுக்குமா? தெரிலடா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா அப்படின்னு தானே உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடுறாங்க. ஒரு டவல் கொடுத்துட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மாவும் வெளியில் போயிடுறாங்கடா. என்னடி? இல்லைங்க, ரெஸ்ட் ரூமில் போயிருக்கா, வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு தாண்டா நீங்கள் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க உங்கள் அம்மா. இல்லை, பொண்ணு வந்துக்கட்டும். எங்களோட ஷர்ட்டை இன்னமும் போட்டிருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. அந்த ஷர்ட் பட்டினியும் ஒன்று ஒன்றா கழட்டுறீங்க, கீழவும் போடுறீங்கடா. உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரே பைட் மார்க்கு தயாங் பண்ணது. ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல.
தயாங்க உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ அழுக வருது. நைட்டு அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது தயாங்க நினைக்கையில உங்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஏன் குளிச்சிட்டியாடா? அம்மா இந்த இந்த ப்ரெஷர் ஆகிட்டுருக்கேம்மா. நீங்களும் ஷவர் ஆன் பண்ணுறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த தண்ணி கூட நீங்களும் சேர்ந்து அழுகுறீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு தான்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வெளியில் வர்றீங்க. உங்கள் அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் மேலே ஃபுல்லாக ஃபைட் மார்க்காக இருக்குது. அவங்க தான்டா உங்கள் கபோர்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. சீக்கிரம் தான் போட்டு வெளில வாடா அப்படின்றாங்க. சரிம்மா. நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில தான் வரீங்க. அப்பா வந்துட்டியாடா? வாடா. டைனிங் டேபிளே உங்களை உட்கார சொல்கிறாங்க. அப்பா எனக்கு பசிக்கல. எனக்கு வேணாம்ப்பா. நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்கப்பா. காலேஜுக்கு லேட் ஆச்சுல்ல. நான் வீட்டில் தானேப்பா இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்கப்பா. இல்லை ஓயன், நீ சாப்பிடு. அப்பா கூட நீ இந்த வர. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. சாப்பிட்றா அப்படின்னு தானே உங்கள் அப்பா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்பா எனக்கு சாப்பாடு சாப்பிட்றா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் புரியலை எதுக்கு எங்கே கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. அவரும் கொஞ்சமாக சாப்பிட்றாரா. நீங்கள் கொஞ்சோன்னே போதுன்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கனால எனக்கு போதும் தண்ணி குடுறா அப்படின்றாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க. உங்கள் அப்பாவோட பிளேட்டு தான்டா எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் அம்மாவை அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்கள் அப்பாவோட பேக்கை தான் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் முன்னாடியே வைக்கிறாரு. நீங்களும் என்னன்னு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அதில் சைன் போடுறா. அப்பா பென்னு கொடுக்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி வாங்குறீங்க. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா டிவோர்ஸ். உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா அவன் உனக்கு வேணாண்டா. உங்கள் அம்மாவும் வர்றாங்க. அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா டிவோர்ஸ். எங்க என்ன? நீ சும்மா ரெடி ஒயன். நீ எந்த முடிவெடுத்தாலும் அப்பாவுக்கு ஓகேடா. அவனை பிடிக்கலைன்னா சைனை போடு. பிடிச்சிருந்தா அதை கிழிச்சு போடுமா. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஒரு மாதிரி அழுகுறீங்க. கண் என்னம்மா பயப்படுறியாடா? இல்லைப்பா நான் இருக்கேன்டா. தயாங்க நினச்சி பயப்படாத. அப்பாவும் கூட இருக்கேன். இல்லைப்பா எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு தானே உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் அப்பா கையிலேருந்து பெண்ணும் வாங்கி சைனும் போடுறீங்க. உங்கள் அம்மா வேணான்றாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சைனை போட்டு அந்த பேப்பர் எடுத்து உங்கள் அப்பாட்ட கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவும் அந்த பேக்கில் வச்சுக்கிறாங்க. சீக்கிரம் எந்திரா. அப்பா ஆல்ரெடி டாக்டர்கிட்ட நேற்றே சொல்லிட்டேம்மா. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன். அம்மா உன்னையும் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அப்பாட் பண்ணிடுடா. அப்பா வேணாம் ஒயன். அப்பா உனக்கு நல்ல பையனாக பார்த்து மேரேஜ் பண்ணுறேன்டா. வேணாம். உங்கள் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்களால் முடியலை. உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. உங்கள் அம்மா வேணாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை தாண்டி எனக்கு முக்கியம். என் பொண்ணு எந்த முடிவெடுக்கிறாளோ அதுக்கு கூடயே இருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்கடா. அம்மானால எதுவுமே பேச முடியல. நீங்கள் உங்கள் அப்பா தான் அந்த டைனிங் டேபிளையும் எந்திரிக்கிறாங்க. அப்போ காலிங் பில் சவுண்டு கேட்குது. உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. இருங்க நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். உங்கள் அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருடி? உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. வெளியில் பார்க்குறாங்க. தயாங்கோட அம்மா அப்பா தான்டா வெளியில் நிற்கிறாங்க. தயாங்கோட சிஸ்டரை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. சீக்கிரம் கிளம்புடி அப்படின்னு இருப்பாங்க. தயாங்கோட அம்மாவை என்னங்க எங்கே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்றைக்கும் லீவு போட்டு உன் பையன் சுற்றிக்கிட்டு இருக்க போகிறானா? அதெல்லாம் முடியாது. வா அவனை போய் கூட்டிகிட்டு வரலாம். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். பையன் வர போகிறான். இவனை நம்பி வர ஒரு பொண்ணு இப்படியே ஊர் சுத்த விட்டா என்ன ஆகுறது அப்படின்னு தான்டா தயாங்கோட அப்பாவும் தயாங்கோட அம்மாவும் வந்திருப்பாங்க. தயாங்கோட அப்பா தான்டா கேட்டு அட்ரஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தயாங்கோட கார். என்னடி கார் வீட்லேயும் இல்லை, எங்கே போயிட்டான் தெரியலையேங்க. கால் பண்ணுறாங்க. ரிங்க போது எடுக்கலை. சரி வா உள்ளே கேட்கலாம் அப்படின்ட்டு தாண்டா உள்ளே வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா தான்டா உள்ளே வாங்க அப்படின்றாங்க. தயாங்கோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. தயாங்கோட அப்பாவும் உள்ளே போகிறாங்க. ஒயன் எங்கடா கிளம்பிட்டேன்? தயங்க காணோம். காரு வெளியில இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான். எங்கே போயிட்டாமா? உங்களை பார்த்து கேட்குறாங்கடா அவங்க அத்தை. இவங்க எதுக்கடி வந்தாங்க? எங்களுக்கு எதுக்கடி உள்ள விட்ட? இவங்க பையன் பண்ண வேலைக்கு இவங்கள வேற உள்ள வேற வர்றியா? தயங்கோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் எந்திரிச்சு ஒரு மாதிரி டிஎஸோட நிற்கிறீங்க. உங்கள் அப்பா தான்டா தயங்கோட அப்பாவோட காலர் ஷர்ட்டையும் பிடிச்சிட்டு
வாயா நல்ல மனுஷனை பெத்தவனே. உங்க அம்மாவும் நீங்களும் தான்டா. அப்பா விடுங்கப்பா, என்ன பண்றீங்க? விடுங்கப்பா, விடுமா, கை எடுங்கப்பா. என்னையா பண்ணா என் பொண்ணு? என் பொண்ணோட வாழ்க்கையும் பையன் கெடுத்துட்டான். அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷன் மேல இருந்து கை எடுங்க, அதுல கை எடுங்க. வாமா, உன் பையனுக்கு கின்னஸ்ல அவார்டு கொடுக்குற அளவுக்கு பெருமையா பேசினேல. பையன் பண்ணிருக்க காரியத்தை பாத்தியா? என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன். எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு என் பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டிட்டான். அப்பா, உலக மகா பிராடு பிள்ளைய பெத்துட்டு அவனை பெருமை வேற பேசுறியம்மா. அதாம்மா முடியல. தயாங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. உங்களை தாண்டா பார்க்குறாங்க. ஓயன், என் பையன்கடி. என் பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்டீங்க உங்களுக்கு அவ்வளோதான். யார் உங்க பொண்ணு? அவ ஏன் மருமக. என்ன உங்க மருமகளா? உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. ஓ, உங்க பையன் என்னது சொல்லலையா? காலையில என்கிட்ட அவ்வளோ அடி வாங்கிட்டோம், எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டானா? இவ்வளோ பெரிய விஷயத்தையே மறைச்சவனுக்கு இந்த சின்ன விஷயத்த மறைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன சொல்றீங்க? என் பையன் எதுக்கு அடிச்சீங்க? யாரை கேட்டு அடிச்சீங்க? அவனை நான் கொல்லாம விட்டுட்டேன்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. தயாங்கோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. யாரை கேட்டு என் பையன் அடிச்சீங்க? என்ன தப்பு பண்ணான்னு என் பையன் அடிச்சீங்க? என்ன தப்பு பண்ணா, என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறீங்களேயா? உங்க பையன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டா அவனை என்ன பண்ணுவீங்க? அதை சொல்லுங்க. நீங்க ஒரு மாதிரி கீழே உட்காந்து அழுகுறீங்க. தயாங்கோட அம்மா பார்க்குறாங்க. உங்களுக்கு இன்னும் ஒன்றும் புரியல. உங்க அம்மா கண்ணில் டிஎஸ். உங்க அப்பாவும் அழுகுறாரு. பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாயா? என்ன சொல்றீங்க? புரியல. உங்களுக்கு எப்படியா புரியும்? ஒரு கீழ பிள்ளை பார்த்துருக்கீங்க, அதான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கான். இங்க பாருங்க, என் பையனை தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோதான். உங்க பையனை இப்படி பேசுறதுக்கே சொல்றீங்களே, உங்க பையன் பண்ண காரியத்தை சொன்னா, பையன் பண்ணான்றீங்களே, என்ன பண்ணா அது சொல்லுங்க. உங்க அப்பா தாண்டா உங்க ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்தா, ஆனா இப்ப இல்லை. தயாங்கோட அம்மா உங்களை பார்க்குறாங்க. கண்ணில் டிஎஸ் தான் வருது. என்ன பண்ணான்னு கேட்டீங்கல்ல என் பொண்ணு. வேணாப்பா ப்ளீஸ். பையன் இல்லைம்மா, அவங்க பையனை பெருமையா பேசுறாங்க. அவங்க பையனோட லட்சணம் தெரிய வேணா. இந்த மாதிரி பிள்ளைய பெற்றுட்டோம்னு அவங்களும் என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணுமா? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோமே அப்படின்னு கேட்டீங்கல்ல. என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுக்கு காரணம் உன் பையன். தயாங்கோட அம்மா உங்களை பார்க்குறாங்க. இல்லை, என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான். தயாங்கோட அப்பா பார்த்தாண்டா. இல்லைங்க, என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. யாருமா பொய் சொல்கிறா? உங்கள் அம்மா தாண்டா. யார் பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கையவே உங்கள் பையன் தான் நாசம் பண்ணியிருக்கா. உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு 2 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. தயாங்கோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. தயாங்கோட அப்பாவுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது தலையில். அம்மா வேணாம் ப்ளீஸ்மா, சும்மா ஓயன். உங்கள் அம்மா தாண்டா. தயாங்கோட அம்மாவுக்கு முன்னாடி உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அன்னைக்கு நடந்ததை பூரா சொல்கிறாங்க. தயாங்கோட அம்மாவுக்கு கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. தயாங்க அப்பாலாம் இடிஞ்சு போய் கீழேயே உட்காந்துட்டாரு. உங்க கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. தயாங்க அம்மானால கேட்கவே முடியலை. ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு நரக வேதனை அனுபவிச்சேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் உன் பையன் வந்திருக்கான். ஆனால் என் பொண்ணு அதை என்கிட்ட மறைச்சிருக்கா. இதெல்லாம் சொன்னால் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆல்ரெடி என்னட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேணாம் அப்படின்ட்டு என்கிட்ட மறைச்சிட்டா. தயாங்க அம்மா உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா? கத்தி அழுவா. இதில் ஒரு கொடுமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பையன் ஃபேஸை என் பொண்ணு பார்த்ததே இல்லை. என் பொண்ணு சொல்லுவா, உங்கள் பையன் கையெல்லாம் கட்டிட்டு என்னால் சொல்லக்கூட முடியல. அந்தளவுக்கு என் பொண்ணு உங்கள் பையன் சித்திரா பண்ணியிருக்கா. என் பொண்ணு ரொம்ப விட்டே வெளியில் வர மாட்டா, சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு ரெஸ்ட் ரூமில் மயங்கி போய் கிடந்தா. எனக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சுன்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு டேட்டு தள்ளி போயிருக்குன்னு. செக் பண்ணி பார்த்தா ப்ரெக்னென்ட். அடுத்த நாளே நானும் அவங்க அப்பாவும் என் பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அபார்ஷன் பண்ணலான்னு. ஆனால் என் பொண்ணு முடியாது, அது என்னோட பேபி, என்னால் பண்ண முடியாதுன்னு அழுதா. எங்கள் பொண்ணு அழுகிறது எங்களால் தாங்க முடியாமல் எங்களுக்குன்னு தெரிஞ்ச பையனை
மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்போ கூட என் பொண்ணு முடியாதுன்னு சொன்னா. நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு மேரேஜ் பண்ண பார்த்தோம். அப்போ தான் உங்கள் பையன் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினான். அவன் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். இப்போயாவது தெரியுதா உங்கள் பையனை பற்றி? இல்லை, நான் நம்ப மாட்டேன். என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சனால தான் அன்னைக்கு தாலி கட்டினான். ஆனால் உங்கள் பொண்ணு வகுத்தில் வர்ற குழந்தை என் பையனோடதாக இருக்காது. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள் நெக்கை காட்டுறாங்க. அதையும் தயங்கோட அம்மா பார்க்குறாங்க. நேற்று நைட்டு உங்கள் பையன் என் பொண்ணோட ரூம்லேருந்து வெளில போனான். இதுவும் நம்ப மாட்டீங்கன்னா உங்கள் அம்மா தாண்டா உங்கள் ரூமுக்கு போகிறாங்க. உங்கள் கப்போர்டை திறக்கிறாங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி தள்ளி விட்றாங்க. அதில் நீங்கள் ஒளிச்சு வச்சுருப்பீங்கடா அந்த ஷர்ட்டும் ஒரு பாக்ஸை உங்கள் அம்மாட்ட காட்டவே மாட்டேன்ட்டீங்கல்ல, அதுவும் ரெஸ்ட் ரூமில் கிடந்த ஷர்ட்டு, இதெல்லாம் எடுத்து அந்த உங்கள் தயாங்கோட அம்மாவோட முன்னாடி தூக்கி போடுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அந்த பாக்ஸ் ஒரு மாதிரி உடஞ்சி கீழே விழுகுது. அந்த செயினும் கீழே விழுகுது. தயாங்கோட அப்பா பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. உங்களால் இதெல்லாம் கேட்கவே முடியல உங்கள் அம்மா சொன்னதெல்லாம். பாருங்க, இது உங்கள் பையன் ஷர்ட் தானே? தயாங்கோட அம்மாவும் கீழே தாண்டா. அந்த ஷர்ட்டை எடுக்கிறாங்க. அன்னைக்கு கூட நீங்கள் இந்த ஷர்ட்டையும் அந்த பாக்ஸையும் ஒளிச்சு வச்சுருப்பீங்கடா. நல்லா பாருங்க, என் பொண்ணுனால இதை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவன் ஃபேஸை பார்க்க முடியல. ஆனால் நேற்று என் பொண்ணு அது உங்கள் பையன் நேற்று தான் பார்த்தா. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதுவும் உங்கள் பையன் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? தயாங்கோட அம்மா அந்த ஷர்ட்டை பார்க்குறாங்க. தயாங்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. ஏங்க, இந்த ட்ரெஸ் தயாங்க்கு நல்லா இருக்கும்ல? இது நல்லா இருக்காதுடி, இது நல்லா இருக்கும்டி. என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு இது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான்டா தயாங்கோட பர்த்டேவுக்கு இந்த ஷர்ட் எடுத்திருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தயாங்க அம்மா கேட்டிருப்பாங்க, டேய் உனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்து இல்லைடா, அதை காணும், அது எங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா அது தோணி வீட்லேயே போட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்கள் கூட வந்திருப்பாளடா அந்த ஷர்ட்டு அங்கே தான் இருக்குது. அதையும் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஷர்ட்டில் உங்கள் பொட்டு, உங்கள் லிப்ஸ்டிக் மார்க்கு, அப்புறம் அங்கே கீழே கிடக்கிற செயின் எடுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி அந்து போய் கிடக்கும். தயாங்கோட அப்பா இப்போ தாண்டா ஒன்று யோசிக்கிறாங்க. மிட் நைட் ஒரு நாள் தாண்டா தயாங் லேட்டாகவும் வந்திருப்பான். கேட்டதுக்கு தோணு வீட்டுக்கு போயிருப்போம்னு சொல்லியிருப்பான். தயாங்கோட அம்மாவும் அவள் சிஸ்டர் சொல்லியிருப்பா. தயாங்கோட சிஸ்டர், அம்மாவும் பையனமோ பண்ணுறான், நைட்டு எங்கேயோ போகிறாம்மா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஒரு நாள் தயாங்கோட அம்மாவும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்கடா. தயாங் இந்த மாதிரி தான் லேட்டாக வந்திருப்பான். கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிருப்பான்டா. அவங்க அம்மாவும் ஹக் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு கேர்ள்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்திருக்கும். அதுக்கு கூட ஜானோட சிஸ்டர் ஸ்மெல் அப்படின்னு இருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் வந்திருப்பான். இதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு கைகள்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. தன் பையன் தப்பு பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயாங்கோட அப்பாவை பார்க்குறாங்க. அவர் கண்ணில் ஆல்ரெடி டியர்ஸ் வந்துருச்சு. அவர் தான் பையன்தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஷர்ட்டையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஷர்ட்டில் உங்களோட பர்ஃப்யூம் வாடை வருது. இவ்வளோ நாள் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கடா. அன்னைக்கும் இதே வாடை தான் வந்துச்சு. அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அது நம்ம பையன்தான் அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இதுவும் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? உங்கள் அத்தை தாண்டா உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறாங்க. அவங்களால நம்பவே முடியல, நான் தான் பையன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு. அவங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. கண்ணை திறந்து உங்கள் அத்தையை டியர்ஸோடு பார்க்குறீங்க. சாரிம்மா, என் பையன் இப்படி பண்ணுவான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டினது கூட எங்கே உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சித்தாம்மா நாங்களும் அமைதியாக இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவான்னு சத்தியமாக தெரியாது ஒயன் அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. உங்கள் அப்பா தாண்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி தாண்டா ஒரு பேக்கை திறந்து ஒரு பேப்பர் எடுத்து தயாங்கோட அம்மாவோட கையில் நீட்டுறாங்க. அவங்களுக்கு என்னன்னு பார்க்குறாங்க. இந்தங்க டிவோர்ஸ், என் பொண்ணு சைன் போட்டா உங்கள் பையனுக்கு சைன் போட சொல்லியிருங்க. இதுக்கு மேலே உங்கள் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி என் பொண்ணை தேடி உங்கள் பையன் வந்தான் அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்கடா. அது எப்படி சம்மந்தம் இல்லைன்றீங்க? என் பையனோட
குழந்தை உங்கள் பொண்ணோட வகுத்தில் வளருது, அது எங்களோட வாரிசு. தயாங்கோட அப்பா தான்டா தயாங்க அம்மாவே பல்லாருன்னு அறையிறாங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இவ்வளோ தூரத்துக்கு உன் பையன் கொண்டாந்துட்டான், அவனுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறியா? முன்னாடியே சொன்னேன், எதுலையாவது நம்மளை கொண்டு விட்டு இழுத்து விட்டுருவான், ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்மளை அசிங்கப்படுத்துவான்னு சொன்னேன். அன்னைக்கு அவ்வளோ பேர் கையில் அசிங்கப்படுத்தினான். இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான், இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரில. இதுக்கு மேலே அவங்க பொண்ணை பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். வான் கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங்கோட அம்மா தான்டா. விடுங்க கையை, என் பையன் தானே தப்பு பண்ணான், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டால, இதுக்கப்புறமும் அவள் என் மருமக தான், அது என் பையனோட குழந்தை தான் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உங்கள் அப்பா தான்டா கையை ஒரு மாதிரி எடுத்து விட்றாங்க. இங்கே பாருங்க, இந்த குழந்தை என் மக வேணான்ட்டா, நான் இப்போயே போய் ஆபாஷன் பண்ண போகிறோம், இதில் தலையிடாதீங்க. முதல்ல என் வீட்டை விட்டு வெளில போங்க, இல்லை உங்கள் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தயாங்கோட அப்பா தான்டா தயாங்கோட அம்மாவையும் ஹேண்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாரு ஓயன், என் பையன் தப்பு பண்ணிட்டாமா, அவனை மன்னிச்சிடுமா, ஆனால் இந்த காரியம் பண்ணிடாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்குறேம்மா, அது என் பிள்ளையோட குழந்தை, எங்களோட வாரிசுமா, எதுவும் பண்ணிடாதம்மா, உன் காலில் கூட விழுகிறேன்டா, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. தயாங்கோட அப்பா தான்டா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. உங்கள் அப்பா தான்டா உங்கள் அம்மா பார்த்தும், ஏய் டோர் லாக் பண்ணுறி, எங்க ப்ளீஸ் வேணாங்க. உங்கள் அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அவங்க தானே டோர் லாக் பண்ணுறாங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி செல்ல மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் பக்கத்தில் வேணாம் ஓயன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. இந்த சைடு தயாங்கோட அப்பா தான்டா. தயாங்கோட அம்மாவும் பைக்கில் வச்சு கூட்டி போகிறாங்க. தயாங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வாயை மூடி, பார்த்தேல என்ன காரியம் பண்ணியிருக்கான், வீட்டுக்கு வரட்டுண்டி, செத்த அன்னைக்கு அவன் பிள்ளைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண, அவன் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கூட்டியாந்து விட்டான் பார்த்தில. எங்க பைக்கை ஸ்டாப் பண்ணுங்களே, என்னடி பைக்கை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை கீழே குதிச்சிடுவேன். தயாங்கோட அப்பாவும் பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. எங்கடி போகிற அப்படின்னு தானே தயாங்க அப்பாவும் பின்னாடி வராங்க. பார்த்தா தோனோட வீட்டில் ஸ்டாப் ஆகுறாங்க. உங்களோட கார் தான்டா. தயாங்கோட பைக்கு அவங்க அம்மா அப்பாலாம் நிற்கிறாங்க. அதையும் கிராஸ் பண்ணி போகுது. தயாங்கோட அம்மா தான்டா கால் பண்ணுறாங்க தோனுக்கு. அவனும் பார்க்குறான், அப்போ தான் காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருப்பான். பார்க்குறான், அவன் எடுக்கவே மாட்றான். அகெயின் கால் பண்ணுறாங்க, தயாங்கோட அம்மா தான்டா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. தோனும் எடுத்து பார்க்குறான். நீ கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன், இப்போ நீ வரல, உனக்கு அவ்வளோ தாண்டா அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. அவனும் பார்த்து தான்டா அவன் ரெடி ஆகிருப்பான் டைம் ஆச்சுன்னு. பேக் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தயாங்க அம்மா டியர்ஸோட ஒரு மாதிரி வெளியில் நிற்கிறாங்க. அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனும் பார்த்துக்கிட்டே, அம்மா பல்லாருன்னு அறையிறாங்க. எங்கடாவே? அம்மா எனக்கு தெரியாது, போய் சொல்லாமல் சொல்கிறா, எங்கடாவே? ஏம்மா எனக்கு தெரியாதும்மா, நேற்றுலேருந்து நாங்களும் தேடுறோம், எங்கே போனான்னு தெரில. விஷ்ணுவும் ஜானும் தான்டா பைக்கில் வந்திருக்காங்க. அவங்களும் ஸ்டாப் பண்ணுறாங்க. தயாங்கோட அம்மா அவங்களையும் பார்க்குறாங்க. டேய் எங்கடா என் பையன்? அவங்களும் பைக்கை விட்டு இறங்கி நிற்கிறாங்க. அம்மா நாங்கள் தேடி பார்த்தோம், அவன் எங்கே போயிட்டான்னு தெரில, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். தோனை பார்க்குறாங்க. தோனும் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறான். டேய் தோனு, அவங்கள விட என் பையனை பற்றி உனக்கு நல்லா தெரியும், என் பையன் எங்கடா? அம்மா சத்தியமாக எனக்கு தெரியாது, நேற்று ப்ரொஃபஸர் தயாங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவன் எதுவுமே பதில் பேசலை, வேமா கீழே இறங்கி வந்தம்மா, அவன் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போனான், அதுக்கடுத்து நாங்களும் தேடி பார்த்தோம், நான் எங்கே போனான்னு தெரியல, எங்கனாலே பார்க்க முடியலம்மா, அவ்வளோ அடி அடித்தோம், அவன் எதுவுமே பேசாமல் சிலை மாதிரி நின்றான். இதெல்லாம் தயாங்கோட அப்பானாலையும் கேட்க முடியல, தயாங்கோட அம்மானாலையும் கேட்க முடியல. தயாங்கோட அப்பா தான்டா தோணுக்கிட்ட வந்து, டேய் அன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு நைட்டு கால் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? அப்பா இன்னைக்கு தயாங் ஃபோன்லேருந்து அன்னைக்கு ஒரு 12 மணி இருக்கும் கால் பண்ணையில், தயாங் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தானான்னு கேட்டதுக்கு நீயும் ஆமாம் சொன்ன, எதுக்குன்னு கேட்டதுக்கு ட்ரெஸ்ஸு என்னமோ சொன்ன, அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தானா? தோணு திருன்னு முழிக்கிறான், சொல்லுடா. அப்பா
அவன் எங்கள் வீட்டுக்கு வரலப்பா. எதுக்கு அப்படி சொல்ல சொன்னான்னு தெரியல. அவ்வளோதான். தயான் அன்னைக்கு என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். அப்போ எல்லாம் உண்மைதாண்டி. உன் பையன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான் பாத்தியா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாண்டி. இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு நான் தான் செருப்பால் என்னை அடிச்சுக்கணும் அப்படின்னு தாண்டா அவள் போட்டிருந்த செருப்பாலும் அடிச்சுக்கிறாரு. தயாங்கோட அம்மாலாம் வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் பார்க்குறாங்க. தோனு விஷ்ணு ஜான்லாம் மறிக்கிறாங்கப்பா வேணாப்பா அப்படின்ட்டு. டேய் டேய், உன் ஃப்ரெண்டு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமாடா? அப்பா டேய், அவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான்டா. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மச்சான் அப்படி என்ன பண்ணான்னு தெரியாமல் ஆளுக்கு ஃபேஸை பார்த்துக்குறாங்க. அப்பா என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா. அவனை பற்றி நல்லா தெரியும்ப்பா. அந்த அக்காவை கூட பிடிச்ச நல்லதப்பா கல்யாணம் பண்ணான். எங்களுக்கே தெரியாதுப்பா எதுக்கு அப்படி பண்ணான்னு. அந்த அக்காவை ரொம்ப லவ் பண்ணுறான் போலப்பா. என் ஃப்ரெண்டு நல்லவன்ப்பா. தோணு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான்டா. இதை தயாங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு கீழே ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிறான். இது தயாங்க அம்மாவுக்கு புரியுது. கண்டிப்பாக இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் நம்ம பார்த்தோன்னே கீழே குனிகிறான் அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்கல. தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்களும் காலேஜுக்கு போயிடுறாங்க. ஏய், உன் பையன் வீட்டுக்கு வந்தா அவ்வளோதாண்டி. அவன் வீட்டுக்கே வரக்கூடாது. அவன் எங்கிட்ட போய் செத்து போட்டும் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கான் அப்படின்ட்டு தயாங்கோட அப்பாவும் போயிடுறாங்க இதுக்கு ஆஃபீஸ்க்கு. தயாங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா. தான் பையன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். அது தான் பையன்தான் பண்ணானா அப்படின்ட்டு அவங்களால இன்னமும் நம்ப முடியலை. ஏன்னா தயாங்க எதையுமே மறைக்க மாட்டான் அவங்க அம்மாட்ட. காலேஜில் இந்த பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ணா, லவ் சொன்னா அப்படின்ட்டு என்ன நடக்குதோ அதை பூரா சொல்கிற பையன் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணதை மறைச்சிருக்கான். அன்னைக்கு கூட தயாங்கிட்ட கேட்டிருப்பாங்க, தயாங் அம்மாட்ட இன்னும் வேறு ஏதாவது மறைக்கிறியாடான்னு கேட்டிருப்பான். அப்போ கூட தயாங் அமைதியாக இருந்திருப்பான். அப்போவே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துச்சு. பட் கண்டுக்கிறாமல் இருந்திருப்பாங்க, தன் பையன் மறைக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் புரியுது எவ்வளோ பெரிய காரியத்தை மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த சைடு நீங்கள் தான்டா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நீங்களும் தான்டா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கீங்க. உங்கள் அப்பாவும் சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க காலேஜுக்கு போயிருப்பார். உங்கள்கிட்ட தான்டா ஃபியூச்சர்ஸ்லாம் கேட்டுட்டு சைனும் வாங்கியிருப்பாங்க. நீங்களும் சைன் போட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி உங்களையே பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் தான்டா உங்கள் பேரை கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ரூம்குள்ளே போயிட்டீங்க. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸும் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. செம்ம வைபாக இருக்குது. நம்ம சாம்பம்மனோட ஃபேஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஏய் மச்சான் ஜானு, கஷ்டமாக இருக்குடா. என்னடா கஷ்டமாக இருக்குது? மச்சான் எங்கே போனான்னு தெரில. மச்சான் இல்லாமல் இந்த காலேஜே ஒரு மாதிரி இருக்குடா. எனக்கு வரவே பிடிக்கல. டேய் தயாங்க, எங்கடா போன? நம்ம சாமமோட வாய்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ப்ரொஃபஸரோட கார் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஆத்தி வந்துட்டாரா ஏட்டு ஏகாம்பரம். டே மச்சான் ஜானு, எனக்கு பயமாக இருக்குடா இந்த ஆளை பார்த்தாவே. அவங்களும் கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. உங்கள் அப்பா தாண்டா கிளாஸ் எடுக்கிறாரு. செம்ம கொலவரியோடு அவங்க 3 பேத்தையும் பார்க்குறாரு. அவங்க ஒரு மாதிரி நல்ல பையங்க மாதிரி கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டு கிளாஸ் மட்டும் கவனிக்கிறாங்கடா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கோட சிஸ்டர் தான்டா வீட்டுக்கும் வரா. ரொம்ப ஜாலியாக வரா. கேட்டும் ஓப்பன் பண்ணுறா. என்ன இன்னைக்கும் வரலையா? டே அண்ணா, என்னடா பண்ணுற? நீ வரலைனாலும் பரவாயில்ல, அண்ணி வேறு வரல அப்படின்ட்டாடா. காலிங் பெல் அடிக்கிறா. அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. எங்கம்மா உன் பையன் இன்னும் வரல? அண்ணியும் காணோம். இங்கே பாருடி. அவங்க ஃபேஸ் அவ்வளோ கோவமாக இருக்குது. அவளும் என்னம்மா? உன் அண்ணி இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டா. இனிமேல் அவள் வீட்டில் தான் இருக்க போகிறா. அப்புறம் உன் அண்ணன், அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அம்மா என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருடி, உன் அண்ணன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா? உன் அன்னிக்கே துரோகம் பண்ணியிருக்கான். இனிமேல் உன் அண்ணி வரமாட்டா. அவ்வளோதான். அவள் வீட்டில் தான் இருக்க போகிறா. போ, வீட்டுக்குள்ள போய் படி. தயாங்கோட அம்மா செம்ம கோத்துல அவங்க தங்கச்சின்னு கத்தி விட்றா. அவளும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாடா. அவள் ரூமில் போய் தாண்டா ஒரு மாதிரி அழுகுறா. ஏன் அண்ணி வரமாட்டாங்க? எதுக்கு வரமாட்டாங்க? ஏன் அப்படி அம்மா சொன்னாங்க? ஏன்னா அவள் சின்ன பொண்ணுடா, எதுவும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு
தயாங்கோட அம்மாவும் மறைச்சிட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயாங்கோட அம்மாவும் குக் பண்ண போயிட்டாங்கடா கிச்சனில். அவங்களுக்கு குக் பண்ணவே மனசுவே வரல. தயாங்கோட சிஸ்டர் தான்டா. அவளும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் வர்றா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆசையாக வந்திருப்பா. ஆனால் தயாங்கோட அம்மா இனிமேல் எப்பயுமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவளும் கீழே இறங்கி தாண்டா வர்றா. காலிங் பெல் தாண்டா ரிங் ஆகுது. தயாங்கோட அம்மா கிச்சனில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தாண்டா அவங்களும் கிச்சனை விட்டு வெளில வராங்க. அம்மா இருங்க நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு தானே தயாங் சிஸ்டர் போய் ஓப்பன் பண்ணுறா. அப்படியே நிற்கிறா. ஆப்போசிட்டில் பார்த்தா தயாங் தாண்டா. பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கான். அவன் ஃபேஸ் பூரா காயம். அவன் லிப்ஸ்லலாம் அப்படியே காயமாக இருக்குது. அவன் பாடி பூரா அப்படியே ரெட் ரெட்டாக இருக்கு. அடிச்ச காயமாக இருக்குது. அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துடுறா. தயாங்கும் உள்ளே வர்றான். அவனும் எதுவுமே பேசாமல் தாண்டா உள்ளே வர்றான். அப்பா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைனிங் டேபிள் இருக்க சொல்கிறேன், நான் அம்மா ஃபுட் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு தயாங்க அம்மா சொல்கிறாங்க. அவள் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக இருக்கா. தயாங்கோட அம்மா கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்க. தயாங்கோட அப்பா உள்ளே இப்போ தாண்டா என்ட்ரு ஆகுறாரு. தயாங் பார்த்தா ஒரு ஸ்டெப்பு தான் ஸ்டெப்பில் ஏறி இருப்பான். என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா தயாங். இவ எப்படி உள்ளே வந்தான்? யாரை கேட்டு உள்ளே விட்டீங்க? நம்ம தயாங் அப்பா தான்டா. தயாங்க போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. எதுக்குடா இங்கே வந்த? இன்னும் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற மானத்தையும் கேவலப்படுத்த வந்தியா? காலேஜில் உன்னை பற்றி சொல்லல கூட என் பையன் அப்படி இருக்க மாட்டான். கொஞ்சம் சேட்டை தான், ஆனால் படிப்பேன் அப்படின்னு நினச்சி தாண்டா நீ பண்ணுறதுக்கெல்லாம் அமைதியாக இருந்தேன். எங்க விடுங்க. ஏய் சும்மா இருடி. அன்னைக்கே சொன்னேன் உன் பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காத செல்லம் கொடுக்காதுன்னு. கொடுத்து நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? அன்னைக்கு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினேன். சரி பையன் ஆசைப்பட்டான், நானும் அமைதியாக இருந்தேன். வயசுல மூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஊரு எவ்வளவோ சொன்னாலும் தான் பையன் ஆசைப்பட்டானே அப்படின்ட்டு அமைதியாக இருந்தேன் தெரியுமா? இன்னும் யாருக்கும் தெரியாதுடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டு. நம்ம ரிலேட்டிவ் இன்னும் வரல. இல்லை அவ்வளோதான். இன்னும் அசிங்கம் இங்க. இதுக்கு மேலே எங்க அசிங்கம் இருக்க போகுது? அதான் மொத்தமாக குழி தோண்டி எல்லாத்தையும் புதைக்கிற மாதிரி காரியம் பண்ணிட்டியே. நான் இப்படியாடா வளர்த்தேன் ஏன் வளர்த்தேன் அப்படின்னு தயாங்க போட்டு செம்மையா அடிக்கிறாரு. என்ன காரியம் பண்ணியிருக்கடா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டியேடா. அப்பா அண்ணா அடிக்காதீங்க. தயாங்கோட சிஸ்டரை பார்த்து நீ ஒரு ரூமுக்கு போ. அப்பா ப்ளீஸ். நீ இப்போ ரூமுக்கு போல அவ்வளோதான். அவளும் ஸ்டெப்பில் தாண்டா ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறா. தயாங் எதுவுமே பேசல. அவன் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. தெரிஞ்சிருச்சு அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு. அவங்க அண்ணா அடி வாங்குறது அவளால் பார்க்கவே முடியல. அவளோ ரூமுக்குள்ளே போய் தாண்டா அழுகுறா. அவளுக்கு புரியலை என்னன்னு. உனக்கு என்னடா குறை வச்சோம்? இந்த வயசில் உனக்கு என்னடா ஒன்று கேட்குதா? ஒன்று கேட்குதாடா? தயாங்க போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. எங்க விடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னடி விடுங்க? அவனை அடிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வளர்ந்துட்டான். அவன் சின்ன பையன்லாம் இல்லைங்க, ரொம்ப பெரிய மனுஷன். அதான் குழந்தை பெக்கிற அளவுக்கு வயசு வந்துருச்சு. அதான் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான். தயாங்க அவங்க அம்மாவை பார்க்குறான். என்னடா பார்க்குற? என்ன தயாங்க பார்க்குற? அம்மா சொல்கிறது கரெக்டு தானே? அதான் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருக்க. நான் கூட சண்டை போட்டேன்டா, என் பையன் அந்த மாதிரி இல்லை பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. இப்போ தானே தெரிஞ்சிச்சு என் பையன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இவன் என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான்டா தயாங்கோட அப்பா வந்து அவர் பேக்கில் தான் வச்சுருப்பாரு. அதையும் எடுத்து கீழே போடுறாரு. இங்கே பாருடா, டிவோர்ஸ் நோட் ஒயன் இதில் சைன் போட்டா நீயும் சைன் போட்டுரு. அவளுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னொரு தடவை அவளை பார்க்க போகிறோம். அவள் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த உனக்கு அவ்வளோதான். மகன் கூட பார்க்க மாட்டேன், ஒன்றுவே. இவ்வளோ நேரம் தயாங் அமைதியாக இருந்திருப்பான்டா. அப்பா என்னால் இதை முடியாது. அவள் என் பொண்டாட்டி. அவளை விட்டுட்டு போக மாட்டேன். என்னை விட்டு அவளை போக விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என் புள்ள அவத்தில் வளருது. தயாங்கோட அம்மாவும் அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. என்னடா சொன்ன? தயாங்க அடிக்கிறாங்க. மீதியாக தான் இருக்கான். சைனு போடுறா. என்னால் முடியாதுப்பா. போடுறா போடுறான்னு தயாங்கோட அப்பா அடிக்கிறாங்க. தயாங் போடவே மாட்றான். இங்கே பாரு தயாங், நீ சொன்ன மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இப்போ இல்லை. அவளை கூட்டிகிட்டு போய் அபார்ட் பண்ணிட்டாங்க. தயாங் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறான். ஆமாம், அவன் கண்ணு அவ்வளோ ரெட் ஆகுது. செம்ம கோவத்தோட பார்க்குறான். தயாங் அப்பாவே ஒரு மாதிரி ஜர்க் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி தயாங் பண்ணவே மாட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் தயாங், அவள் பண்ணிட்டா. ஒழுங்கு மரியாதையா கைனை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல தயாங் தான்டா. இப்போ தயாங்கோட அப்பா கையை பிடிக்கிறாங்க. எங்க தயாங் போற? அப்பா என் கையை விடுங்க. தயாங்கோட அம்மா இன்னொரு தடவை காலை எடுத்து வச்ச உனக்கு அவ்வளோதான் தயாங் அப்படின்னு தான்டா பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற நைஃப் இருக்கும். அதையும் எடுத்து உங்கள் கழுத்தில் வைக்கிறாங்க. தயாங்கும் பார்க்குறான். இன்னொரு தடவை கால் எடுத்து வச்ச
அவ்வளோதான்டா. தயாங் அவங்க அம்மாவை டிஎஸோட பார்க்குறா. அம்மா ப்ளீஸ் என்னை விடுங்க. உள்ள போடா. அம்மா உள்ள போ தயாங். அழுத்தி வைக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் நான் உள்ள போகிறேன், எதுவும் பண்ணிக்காதீங்க. கழுத்துலேருந்து எடுங்கம்மா. நீ உள்ள போ. அம்மா ப்ளீஸ் நான் போகிறேன், எடுங்க. அவங்க அம்மாவை எடுக்கிறாங்க. அவனும் தான்டா ஸ்டெப்பில் ஏறி போகிறான். என் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் மனசு இன்னும் வலிக்குது. ஆல்ரெடி நேற்று நீங்கள் பேசினதே அவனால் சுத்தமாக முடியலை. இதில் அவன் பேபி அவனை விட்டு போச்சுன்னு அவனால் ஏற்றுக்கவே முடியல. ரூமில் போய் தான்டா டம்முன்னு டோரை சாத்திக்கிறான். அந்த சவுண்டு கீழேயும் கேட்குது, அவளோட சிஸ்டருக்கும் கேட்குது. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வேணாம், போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க அப்பாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறாரா. தயாங்கோட அம்மா வந்துடா அந்த நைஃப் வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த டைனிங் டேபிளே உட்காடுறாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கோட சிஸ்டர் தான்டா டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா தயாங்கோட அம்மா தான் வெளியில் நிற்கிறாங்க. கீழே வா சாப்பிடு. அம்மா எனக்கு வேணாம், கீழே வாடி அப்படின்னு சொன்னா அவளும் கீழே வர்றா. ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றா. தயாங்கோட அப்பாவும் சாப்பிட்றாங்க. தயாங் ரூமை பார்க்குறாங்க. கீழே வரல. தயாங்கம்மா எதுவுமே பேசாமடா ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு தண்ணி கொண்டு தயாங்கோட ரூமே ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் லாக் பண்ணலை. பெட்டில் தான் படுத்திருக்கான். அவன் பாடி பூரா அவ்வளோ காயமாக இருக்குது. அந்த ஃபுட் எடுத்துண்டா டேபிள்லேயே வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டில் அந்த ரூமை விட்டே வெளில போயிடுறாங்க. தயாங் கூட எதுவுமே பேசலை. அவன் கண்ணை மூடி தான் இருக்கான். பட் அவங்க அம்மா வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியுது அவனுக்கு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபுட் எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவனும் இன்னைக்கு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான்டா. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு கீழே வேகமாக வர்றான். அவங்க அம்மாவும் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாவும் அவளோட சிஸ்டரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தயாங் வர்றதை பார்க்குறாங்க. தயாங் கூட யாருமே பேசலை. தயாங் அங்கே கிடக்கிற பைக்கு எதாண்டா எடுக்கிற அதை அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு போகிறான். இங்கே பாருடி, காலேஜுக்கு போகாமல் வேற எங்கிட்டாவது போகணும்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், வீட்டில் ஒரு பொணம் விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அவனுக்கு புரியுது என்னத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு. இனத்தோட பார்க்க போகல அப்படியே உங்களையும் பார்க்கலாம், ஏன்டி இப்படி பண்ணுன்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். நைட்டு நடந்தது இப்போ அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவனுக்கு காதில் கேட்குது. கண்ணு கலங்குது. மிட் நைட்டில் எந்திரிச்சு போயிருப்பாங்கடா தயாங்கோட ரூமுக்கு. பார்த்தா தயாங் சாப்பிட்ருக்க மாட்டான். நைட்டு தயாங்கோட அம்மாவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எவ்வளவோ தயாங்கோட அப்பா சொல்லியிருப்பாங்க, பட் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஃபுட்டு சாப்பிட்டு போ சொல்லுடி அப்படின்னு தயாங்க அம்மா தான்டா அவள் சிஸ்டர்ட்டையும் சொல்கிறாங்க. தயாங்கு நல்லா கேட்குது நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டு மட்டும் போல, அவ்வளோதான். டம்முன்னு தண்ணி கிளாஸையும் வைக்கிறாங்க. அவன் எப்படியே ரிட்டர்ன் வர்றான். டைனிங் டேபிள் உட்காந்தாண்டா அதையும் சாப்பிட்றான். நான் போயிட்டு வரேம்மா அப்படிதான்டா. தயாங்கோட அப்பாவும் ஒரு கார் கீ எடுத்துகிட்டு அவர் பேக் எடுத்துகிட்டு திரும்புறாரா. அப்பா ப்ளீஸ் என்னையும் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு தயாங் சிஸ்டர் சொல்கிறா. ஏய் கொள்ளவண்டு, நான் கூட்டி போகிறேன். அப்பா நில்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு அவள் எந்திரிச்சிட்றா. தயாங் கூட பேசவே இல்லை. அவளும் பேக் எடுத்துகிட்டு போயிடுறா. தயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் இந்த ஃபுட் கூட சாப்பிட முடியல. பாதியிலே எந்திரிச்சிட்றான். அவன் பைக் எடுத்துட்டு தான்டா அவனும் காலேஜ் கிளம்புறான். மச்சா ஜானு, என்னடா டே அது மச்சா மாதிரி இருக்குடா. எங்கடா அங்கே பாடுற போகிறான். டே ஆமாடா தயாங் தான்டா. அப்படிதான்டா அவங்க பைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போறாங்க. ஏ மச்சான் நில்லுடா. டே உன்னத்தாண்டா. டே மச்சான் தயாங்கா. அவனும் மிரர்ல பாக்குறான். பைக்கும் ஸ்லோ பண்றான். டேய் எங்கடா போன. டேய் காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, அப்புறம் பேசலாம். டேய் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா சொல்ற. டேய் மச்சான் காலேஜுக்கு டைம் ஆச்சு போகணும் வா அப்படின்னு தான்டா எதுவுமே பேசாம. டேய் தயாங் ஸ்டாப் பண்றா. அவனும் ஸ்டாப் பண்றான். டேய் நீங்க 2 பேரும் வாங்கடா அப்படின்ட்டு தோணுதாண்டா. கீழே இறங்கிட்டு நம்ம தயாங் பைக்கில் ஏறிக்கிறான். என்னடா டேய் மூட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. அவனும் பைக்கில் போகிறான். எதுவுமே இல்லை, அமைதியாக போகுது பைக்கும். இந்த சைடு நீங்கள் தாண்டா நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். உங்களை தாண்டா அந்த டாக்டரும் அந்த பெட்டில் போய் படுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஒரு மாதிரி போய் படுத்திருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஒன்றும் பயப்படாத. இந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா உனக்கு அபார்ஷன் ஆயிரும். அப்புறம் நாங்கள் ஒரு டேப்லெட் கொடுக்குறோம், அது பெயின் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் கண்ணை டைட்டாக முடிக்கிறீங்க. நைட்டு அந்த பர்சன் கூட நீங்கள் பேசினது உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்குது. அவர்கிட்ட ஆசையாக பேசியிருப்பீங்க. நம்மளோட பேபி, உன்னோட பேபி, என்னை விட்டு போயிடாதீங்க. டாக்டர் தாண்டா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து பயப்படாதமான்னு சொல்லிக்கிட்டே தாண்டா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. லைட்டாக உங்களுக்கு பெயின் ஆகுது.
டக்குன்னு உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி தான்டா அந்த இன்ஜெக்ஷன் தட்டி விட்றீங்க. என்னாச்சு ஒயன்? இல்லை, எனக்கு வேணாம் ப்ளீஸ் டாக்டர். ஒயன் ஒன்றும் இல்லை, அது சிஸ்டர் உங்களை பிடிங்க. அவங்களும் உங்களை பிடிக்க வர்றாங்க. நீங்கள் கீழே ஒரு மாதிரி இறங்கிடுறீங்க. இல்லை, என் பேபி எனக்கு வேணும். நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன் ப்ளீஸ். என் பேபி ப்ளீஸ் விட்டுருங்க. அந்த சிஸ்டர் தான்டா உங்கள் ஹேண்டையும் பிடிக்கிறாங்க. ஒயன் ஒன்றும் இல்லைம்மா, ஒரே இன்ஜெக்ஷன் தான். இல்லை டாக்டர் ப்ளீஸ். நீங்கள் கத்துற சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குது. அந்த சிஸ்டர்லாம் ஒரு மாதிரி தள்ளி விட்டு தான்டா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளிலே வர்றீங்க. உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க, அழுகுறீங்க. அம்மா ப்ளீஸ்மா, என்னோட பேபி என்னால் அபார்ட் பண்ண முடியாதும்மா. இது என்னோட குழந்தைம்மா, எனக்கு வேணும். ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா, என்னால் முடியாதும்மா. இது மட்டும் பண்ண நான் சத்தியமாக செத்து போயிடுவேம்மா. இந்த டாக்டர் அண்ட் சிஸ்டர் தானே வெளில வராங்க. சாரி மேடம், அவங்க வெளியில் சிஸ்டர் உங்களை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்க உள்ள. அம்மா சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியாதும்மா. அம்மா சத்தியமாக செத்து போயிடுவேம்மா. எனக்கு என் குழந்தை வேணும் ப்ளீஸ்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் அம்மா தான்டா. சிஸ்டர் ப்ளீஸ் என் பொண்ணு மேலேருந்து கையெடுங்க. டாக்டர் தான்டா. என்னாச்சு? இல்லை டாக்டர் ப்ளீஸ், என் பொண்ணுக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேணாம். என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் பேசிக்கிறேன். உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவள் சின்ன பொண்ணு அப்படித்தான் சொல்லுவா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவா. இல்லை டாக்டர், சாரி உங்கள் டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணதுக்கு. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியாதும்மா. என்னோட குழந்தைய என்னால் கொல்ல முடியாதும்மா. அது என்னோட குழந்தைம்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேம்மா. ஆனால் என்னால் இது மட்டும் முடியாதும்மா. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் அம்மா தான்டா உங்கள் ஹேண்டையும் பிடிச்சிட்டு உங்களை வீட்டுக்கும் கூட்டி போயிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் அம்மா இல்லைன்னு தலையாட்டியிருப்பாங்க. கோவத்தோடு தான்டா உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் அப்பா தான்டா கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தில் எந்திரிச்சிருப்பீங்க. ஒயன், உன்னை என்னடா சொன்னேன்? அபார்ஷன் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல, ஏன் ஒயன் பண்ணல? உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்களும் அழுத்திருப்பீங்க. அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அவனை டிவோர்ஸ் வேணால் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் என்னால் இந்த பேபியை மட்டும் அபார்ட் பண்ண முடியாதுப்பா. அது என்னோட குழந்தைப்பா. என்னால் அபார்ஷன் பண்ண முடியாது சொல்லி அழுதுருப்பீங்க. ஒரு மாதிரி ஃபெயிண்ட்டும் ஆகிருப்பீங்க. உங்கள் அப்பா என்னாச்சு ஒயன், என்னாச்சுன்னு உங்கள் தானா ஃபேஸ்லேயும் தண்ணி தொளிச்சிருப்பாங்க. அப்பா ப்ளீஸ், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்களை பார்க்கலையே உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களும் விட்டுட்டாங்கடா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஃபுட்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. டாக்டர்ட்டையும் கன்சல்ட் கேட்டிருப்பாங்க என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம். நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படிதான்டா டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்படியே 3 days பாஸ் ஆகுது. தயாங் தான்டா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வருவான். தயாங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் சிஸ்டர்கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுவான். அவங்க அம்மா மூஞ்சியை கூட பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜாம்பமா வந்துடா தயாங்க்கும் கால் பண்ணுறான். ஏ மச்சான் தயாங்கா, என்னடா? என்னால் முடியலடா. அந்த பொண்ணை ஊசார் பொண்ணை ஏதாவது ஐடியா கொடுறா மச்சான். ஏய், ஆல்ரெடி நான் செம்ம கோத்தில் இருக்கேன். நீ வேற என்ன காண்டு மாதிரி ஏற்றுன. மொத்தம் அவனை வந்து சாவடிப்பேன்டா. நானே என் வீட்டில் யாரும் பேச மாட்றாங்கன்னு காண்டா இருக்கு. என் அம்மா கூட என்னை பார்க்க கூட மாட்டுது மச்சான். டேய் மச்சான் தயாங்கா, என்னடா? அக்காவை பார்த்தேன்டா. தயாங்கா அவ்வளோதான் ஸ்டாப் ஆயிட்டான். எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம். லவ் யூ ஆன்மி.